சம்பவத்தன்னைக்கு அவங்க ரேபிடோ புக் பண்ணாங்க. ரேபிடோ புக் பண்ணிட்டு அவங்க பள்ளிக்கரணையில போய் இறங்குனாங்க. ஓகே, இறங்கினதுக்கு அப்புறம் அந்த இடத்துல என்னன்னா இதுல வந்து டிஃப்ரெண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் மீடியாஸ் இருக்கு. ஓகே, என்ன அப்படின்னா ஃபோன் நம்பர் வாங்கினதாகவும் சொல்லப்படுது இந்த இடத்துல. ஓகே, அந்த பொண்ணு திரும்ப நான் வீட்டுக்கு தான் போகணும், உங்க ஃபோன் நம்பர் கொடுங்க, நான் இது பண்றேன், ஓகே புக் பண்றேன் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லப்படுது. ஒருவேளை அந்த பர்சன் எக்ஸாக்டா அதே லொகேஷன்லயோ அந்த சரௌண்டிங்லயோ இருந்தா மட்டும்தான் அந்த பர்சனுக்கு வந்து நம்ம திரும்ப கனெக்ட் ஆகும், விச் இஸ் அகைன் ரேர் திங் அந்த இடத்துல இல்லையா. ஸோ நம்பர் வாங்கினதாகவும் சொல்லப்படுது. ஸோ என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் அங்கே போயிட்டு இறங்கிட்டு அவங்க ஃப்ரெண்ட் எல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரத்துல திரும்ப சிவகுமாருக்கு எனக்கு அவங்க கால் பண்ணாங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு. ஓகே, கால் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா திரும்ப என்ன மதுரை வயலில் கூட்டிட்டு போய் விட்டுடு, அதாவது வேலுச்சேரி அந்த பிரிட்ஜ் கிட்ட இருக்க பழக்கடையில ஏறிட்டு திரும்ப மதுரை வயலிய வீட்டுக்கே என்னை கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஏறி உட்காந்துருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு போகும்போது இவங்க வழியில என்ன பண்ணாங்க அப்படின்னா எனக்கு வண்டி ஓட்ட சொல்லி தரீங்களா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க அந்த பெண்ணு. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா நானும் வந்து அந்த இடத்துல வண்டி ஓட்ட சொல்லி கொடுத்தேன். சொல்லி கொடுக்கும் போது இருவருக்கும் நெருக்கம் ஏற்பட்டதான் அந்த இடத்துல சொல்லப்படுது. அதாவது சிவகுமாருக்கும் அந்த பெண்ணுக்கும் நெருக்கம் ஏற்படும் போது வழியில மில்லியன் டவுன்ல இருக்க மாந்தோப்புல போயிட்டு 2 பேரும் ஒன்னா இருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல. ஓகே, சொன்னதுக்கு அப்புறம் என்ன இருக்கு அப்படின்னா இதெல்லாம் முடிஞ்சிச்சு, நான் கொண்டு போய் அவங்க வீட்டில் வந்து ட்ராப் பண்ண போறேன். ட்ராப் பண்ண போகும்போது அந்த பொண்ணு என்கிட்ட வந்து 20,000 ரூபாய் பணம் கேட்டாங்க. ஸோ அந்த பணத்தை வந்து நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் அந்த பெண் அங்கிருந்து அப்படியே ஓடி போய் அழுது புலம்பிக்கிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட இந்த விஷயம் சொன்னதா சொல்றாங்க.